Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான நார்த் இந்தியன் ஸ்நாக்கு. தோ இதுதான். என்னடா இது ஓமப்பொடி மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? இது நம்ம செய்ய போறது ஆலு பூஜியா. ஸோ ஆலு பூஜியா செய்வதற்கு 2 பொட்டேட்டோ வேக வச்சிருக்கேங்க. ஆல்ரெடி வேக வச்சு இப்போ அடுத்தது இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பரு. ஸோ இதை வச்சு நம்ம இந்த பொட்டேட்டோவை நல்லா துருவிக்க போகிறோங்க. ஸோ பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கிராப்பர் இருக்கும் பொழுது ஸோ கிட்டத்தட்ட தேங்காய் துருவுற மாதிரி தான் இது. பட் தேங்காய் துருவுறதை விட கொஞ்சம் கூட ஈஸிங்க அது. ஸோ பாருங்க, 2 பொட்டேட்டோவையும் நல்லா துருவியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் துருவின பிறகு அடுத்தது நீங்கள் கையால் நல்லா பிசையணும். ஏன் அப்படின்னா இந்த ஆலு பூஜியாவுக்கு இந்த ஆலு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட்ல, அதாவது பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு மெயின் இன்க்ரீடியன்ட்டு. இதை நம்ம கடலை மாவோட பிசையும் பொழுது லம்ஸ் இருக்கக்கூடாது, கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அதனால துருவின பிறகு நல்லா அழுத்தி இன்னொரு வாட்டி பிசைஞ்சுக்கோங்க. தோ இந்த மாதிரி. அப்போதான் அந்த லம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. பாருங்க, நான் க்ளோஸ்அப்ல காட்டுறேன். இந்த லம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு அடுத்தது 2 கப்பு கடலை மாவுங்க. மறுபடியும் சொல்றேன், 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கப்பு கடலை மாவு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜல்லடையால இந்த அரிசி மாவை நல்லா ஜலிச்சுக்கிறேங்க. அதே என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அரிசி மாவு கட்டியெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஜல்லடை வழியா இதாயிடும். ஃபைனா இருக்கிறது மட்டும்தான் கீழே விழும். அதே ப்ராசஸை அரிசி மாவுக்கு நான் பண்றேங்க. அதே ஜல்லடையால நல்லா ஜலிச்சுக்கிறேன். அரிசி மாவு எப்பவுமே ஃபைனா இருக்கும், குவிக்கா முடிஞ்சிடும். கடலை மாவு கொஞ்சம் கோர்ஸா இருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். இதுக்கு 8 வகையான பொடி வகைகள், 7 வகையான பொடி வகைகள் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத 1 by 1 சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா, அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், தனியா பவுடர், அதுக்கப்புறமா கரம் மசாலா, ஜீரக பொடி, சால்ட், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேங்க. மறுபடியும் சொல்றேன், சாட் மசாலா, சாஃப் பொடி, அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, சில்லி பவுடரு, தனியா பவுடரு, கரம் மசாலா, அதுக்கப்புறம் சீரக பொடி. இதுதான் அந்த 7 வகையான பொடிகள். இப்போ இந்த மாதிரி ஒரு அரிப்பை இதை வச்சுக்கிட்டு நம்ம அதே பொடியை 1 by 1 இந்த அரிப்பை மூலமா நம்ம இந்த ஆலுவோட மிக்ஸ் பண்றோங்க. அதே ரீசன் தான். அதாவது இது சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற அரிப்பை, ஸோ ரொம்ப ஃபைனா இருக்கிற அந்த பவுடர் மட்டும்தான் கீழே விழும். ஸோ 1 by 1 அந்த பவுடரை நீங்க அந்த ஆலுவுக்கு இந்த அரிப்பை மூலமா கீழே ஆலுவோட நீங்க மிக்ஸ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் மேல போட்டுக்கிறோம், அதுக்கப்புறமா எல்லாத்தையுமா நம்ம மிக்ஸ் பண்றோம். மறுபடியும் பிசைவோம் இதை. ஸோ பாருங்க, சம்டைம்ஸ் அந்த அரிப்பையில கரெக்டா விழாது. ஸோ அதனால கொஞ்சம் அழுத்தி கொடுக்க வேண்டி இருக்கும். ஸோ மறுபடியும் வேணா உங்களுக்கு சொல்றேன், சாட் மசாலா, சாஃப் பவுடரு, மஞ்சள் பொடி, சில்லி பவுடரு, அதுக்கப்புறமா தனியா பொடி, அதுக்கப்புறமா கரம் மசாலா, சீரக பொடி, இது எல்லாத்தையும் என்ன ஆர்டர்ல வேணா நீங்க இந்த அரிப்பையில நீங்க ஆட் பண்ணலாம். ஆர்டர் முக்கியம் இல்லை, ஏன்னா எப்படியும் எல்லாத்தையும் பிசையதான் போறோம். ஸோ எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ இந்த அரிப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நல்லா நான் மேலே அழுத்தி கொடுக்க வேண்டி இருந்தது. ஸோ நல்லா தட்டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குவிக்கா விழும். சரிங்களா? அது பாத்தீங்கன்னா நான் வீடியோவை ஆக்சுவலா ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். நல்லா தட்டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீடா விழுந்துரும் உள்ள. அதே சமயம் அழுத்தியும் கொடுங்க. ஸோ கிட்டத்தட்ட 8 வகையான பொடி, 7 வகையான பொடி நம்ம ஆட் பண்றோங்க இதுல. உப்பு தவிர, உப்பையும் சேர்த்தீங்கன்னா 8 வகையான பொடி. பட் நான் உப்பு எப்போ ஆட் பண்ணோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்களா, இதுதான் அந்த 8வது வகையான பொடி. என்னன்னு கேட்டீங்கன்னா உப்பு. உப்பு இல்லாம இது எதையுமே செஞ்சா நல்லா இருக்காது. ஸோ இப்போ கடைசியா அந்த 7 பொடிகளையும் ஆட் பண்ண பிறகு உப்பையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா பிசைய ஆரம்பிச்சிருங்க. இந்த பொடிகள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த ஆலுவோட, இந்த உருளைக்கிழங்கோட. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொறுமையா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பொறுமையா பிசைஞ்ச பிறகு அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா அந்த கடலை மாவு. பாத்தீங்களா, நம்ம கடலை மாவையும் அந்த ஜல்லடை மூலமா நல்லா ஜலிச்சுக்கிட்டோம் இல்லையா? ஃபைன் கடலை மாவு ஆட் பண்றோம் இப்போ. யூஸ்வலா அரிசி மாவு பெருசா ஜல்லடை வச்சு செய்யும் பொழுது, ஜலிக்கும் பொழுது பெருசா வராது. அரிசி மாவு நல்லா கோர்ஸ், நல்லா ஃபைனா தான் இருக்கும். பட் கடலை மாவுல கொஞ்சம்
இது கொஞ்சம் கட்டிகள்லாம் மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு கட்டி கட்டியா. ஸோ அதை மட்டும் எடுத்துருவோம் அந்த ஜல்லடு மூலமா. ஸோ இப்போ வந்து அந்த கடலை மாவை ஆட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கடலை மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த ஆலுவோட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆலு ஜென்ரலாக வந்து அதுவே உருளைக்கிழங்கே தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் பொழுது ஜென்ரலாக வந்து நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம். இதில் வந்து நான் வந்து எண்ணெயும் விட்டுக்க போகிறேங்க. இப்போ நான் அரிசி மாவை ஆட் பண்ணுறேன். அதாவது கடலை மாவை ஆட் பண்ணியாச்சு. கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்ச பிறகு அடுத்தது வந்து அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ அரிசி மாவை ஆட் பண்ண பிறகு அதையும் நல்லா பிசைங்க. ஸோ சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி பிசையணுங்க. பாருங்க எப்படி பிசைஞ்சுக்கிறேன்னு. நம்ம இதில் வந்து இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஸோ எண்ணெய் வந்து தேவையான அளவு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நல்லா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த பைண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் சேர்ந்து வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தியில் எப்படி வந்து நம்ம மாவு பிசைவோமோ அது மாதிரி ஒரு ரவுண்டு பாலாக நம்ம இதை வந்து செஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்ச நேரம் கழிஞ்ச பிறகு இதை வந்து பிசைஞ்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி வந்துருச்சு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இந்த ஆலு, அதுக்கப்புறமா கடலை மாவு, அதுக்கப்புறமா அரிசி மாவு, அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண எண்ணெய், எல்லா பொடி வகைகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு பாருங்க. ஒரு மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல, பொடியா இருந்தது எப்படி வந்து ஒரு சாலிடா கன்வெர்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது ரொம்ப செமி சாலிடா இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல சாலிடாவே இருக்கணும். அதனாலதான் நான் வந்து தண்ணி ஆட் பண்றதை வந்து விரும்ப மாட்டேன். அதையும் மீறி உங்களுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணோம், இது வந்து சேர்ந்து வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பாருங்க, அதாவது இதெல்லாம் வந்து இன்னமும் நான் கொஞ்சம் அங்கங்க தொட்டு பார்க்குறேன். ஏதாவது வந்து சின்ன சின்ன கட்டியா ஏதாவது இருக்கான்னு. அதாவது அந்த உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கும் பொழுது அந்த கட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம முதல்லயே நல்லா பிசைஞ்சிட்டோம், ஆனாலும் அந்த மாதிரி கட்டிகள் எதாவது இருந்ததுன்னா இன்னும் ஃபர்தரா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த பிசையறதுக்கு அதுக்கான முக்கியத்துவத்தை இங்கே கொடுத்தாகணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆலு பூஜியாங்கிறது நல்லா வராது. ஸோ இது வந்து நமக்கு வந்து நல்லா பரிச்சயமான ஒரு பொருள் தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நாழி. இதில் வந்து ஓமப்பொடி அச்சை தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து லேசாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த நாழியில் வந்து ஓமப்படிக்கு உண்டான அச்சை நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். பெரும்பாலும் எல்லா தாய்மார்களும் இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் வீட்டில். ஸோ இந்த மாவு இருக்கு பாத்தீங்களா, அதாவது உருளைக்கிழங்கு, கடல் மாவு, அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க, சூப்பரா. அதை வந்து இந்த நாழிக்குள்ள வந்து ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஸ்டஃப் பண்ணிட்டு அந்த நாழியை மூடிடுங்க. அதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சாச்சுங்க. அதாவது இலுப்பு சட்டியில எண்ணெயை வந்து சூப்பரா சூடு பண்ணி வச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பூஜியாவை வந்து புழிய போறோம். ஆக்சுவலா நான் வந்து இதை வந்து கீழேந்து காட்டுறேங்க. அடுத்த வந்து இன்னொரு செட் வந்து மேலேருந்து காட்டுறேன். ஸோ ஒரு கத்தியால் நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த கீழே வந்து அப்படியே அந்த சுத்தின பிறகு அந்த கத்தியால் அந்த மீதை தொங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு கத்தியால் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டியால் அப்படியே வந்து திருப்பி கொடுங்க. அப்பப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை வந்து புழிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு வரும் அந்த எண்ணெயிலேருந்து. என்ன மாதிரி சவுண்டுனா, அந்த அலை பீச் பக்கம் நின்னா ஒரு சவுண்டு வரும் தெரியுமா, அந்த சவுண்டு வரும். அந்த சவுண்டு நிற்கிற வரைக்கும் இதை நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. கோல்டன் ப்ரௌனாக மாறணும். அதாவது ரொம்ப லைட் எல்லோவாக இருந்தது கோல்டன் ப்ரௌனாக மாறணும். இப்போ நான் இன்னொன்று வந்து டாப் ஆங்கிள்லேருந்து காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த நாழியை எப்படி சுற்றுறோங்கிறது தான் நான் காட்டுறேன் டாப் ஆங்கிளில். முன்னாடி நம்ம வந்து கீழேருந்து பார்த்தோம், இப்போ நான் டாப் ஆங்கிளில் காட்டுறேன். ப்ரொசீஜர் சேம் தான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அலை சவுண்ட், அந்த பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த பபிள்ஸ் வருது தான் இண்டிகேஷன். உங்களுக்கு கூடவே ஒரு சூப்பராக ஒரு சவுண்ட் வரும். பீச் பக்கம் நின்னீங்கன்னா என்ன சவுண்ட் வருமோ அது வரும். அது வந்து அப்படியே ஏறிக்கிட்டே போயிட்டு அப்புறமா கூட கழிச்சு இறங்கும். எப்போ இறங்கும்னா இதனுடைய கலர் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனா ஆன பிறகு அது இறங்கிரும். அப்போ உங்களுக்கு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் 1க்கு 2 வாட்டி இதை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆகும். ஸோ நம்மளுடைய சூப்பரான ஆலு புஜியா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஆலு புஜியா செஞ்சு பாருங்கள் ஒரு சேஞ்சுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.